சுக்கா பாய் வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட் இப்போ உங்கள் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? செய்கிறதும் ரொம்ப ஈஸி. 30 நிமிஷம் இருந்தாலே போதும். அதுக்கு க்ளீன் பண்ண இந்த பீஃப் எடுத்துக்கலாம். சுவையும் தரமும் அதிகரிக்க இந்த பாய் வீட்டு பீஃப் சுக்கா மசாலா ஒன்று இருந்தாலே போதும். அதே டேஸ்ட் இப்போ நம்ம வீட்டில். இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. 100% கெமிக்கல் ஃப்ரீ. இது தைரியமாக நம்ம வீட்டில் சேர்க்கலாம். இதுக்கு உப்பு பத்தலைன்னா நம்ம உப்பு தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த பீஃபை இது கூடவே ஆட் பண்ணிக்கிட்டு மசாலாவை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்கும். மூடி போட்டு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திக்காட்டு வரும். அப்படியே வரட்டி எடுத்தா நம்ம பாய் வீட்டு பீஃப் சுக்கா ரெடி. பாய் வீட்டு மசாலா ஒன்று இருந்தால் போதும். பாய் வீட்டு டேஸ்ட்டு இப்போ நம்ம வீட்டில். அப்படியே நம்ம டிட்டோ ஸ்பைசி சமைச்சேனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த இடியப்பத்தை இந்த காயில தான் பண்ணியிருக்காங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குறிப்பாக கிட்ஸு. அதுக்கு பம்கின்னை தோலை க்ளீன் பண்ணிக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது அப்படியே ஜாரில் போட்டுக்கிட்டு நம்ம பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். பல்ஸ் விட்டதுக்கப்புறம் இது மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி பக்குவம் மட்டும் அரைஞ்சி வந்தாச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு இது கூடவே நம்ம இடியப்ப மாவை ஆட் பண்ணிக்கலாம். இடியப்ப மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் இடியப்ப தட்டில் வச்சு நம்ம பிழிஞ்சிட்டோன்னா ஒரு சூப்பரான டேஸ்டான இடியப்பம் ரெடி. இதை பாலை கூட சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்லுது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆச்சு. கிச்சனுக்கு போனாலே வேர்த்து கொட்டுது. சிம்பிளாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அதுக்கு இந்த சோம்பேறி சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டு இது கூடவே ரம்ப இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு கைப்பிடி நிறைய உள்ளி, உப்பு, தக்காளி இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நமக்கு தேவையான காய்கறி எடுத்திருக்கேன். நான் இங்கே கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்கேன். இதுக்கான ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதில் தேங்காய், ஜீரகம், சின்ன உள்ளி இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மசாலாவும் ரெடி. அதே குக்கரில் 2 விசில் தாண்டி எடுத்தால் காய்கறி இந்த பக்கத்துக்கு ரெடி ஆகிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இது கூடவே ஆட் பண்ணி தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே 1 கப் ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். கூடவே கரம் மசாலா போட்டுக்கிட்டு ரைஸும் போட்டு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். 2 விசில் தாண்டி எடுத்து பார்த்தா சூப்பரான இந்த சோம்பேறி சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம டிட்டோ ஸ்பைசி சமைச்சானே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கீரையின் பேர் சொன்ன உடனே குழந்தைங்களுக்கு பிடிக்காம போகுது. கீரைனாலே பிடிக்கல அப்படின்னா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். கீரையோட அடையாளம் தெரியாம சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் துவரம் பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி நிறைய சின்ன உள்ளி, டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கு உப்பு இதெல்லாம் போட்டுக்கிட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க எந்த அளவு பக்குவமாக வந்திருக்குன்னு. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க எந்த கீரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி போட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இதுக்கான ஒரு மசாலா பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். ஜாரில் தேங்காய், ஜீரகம், சின்ன உள்ளி இதெல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு காரத்துக்குன்னா பச்சை மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஸ்கிப் பண்ணியிருக்கேன். குக்கரில் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்து சூடோட சாதத்துக்கூட சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்கும். அப்படியே நம்ம டிட்டோ ஸ்பைசி சமைச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் ஓடிவாங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட வந்திருக்கே. ஓடி வந்து நம்ம சேனலை பாருங்க. அதாவது இது இலக்கறி கஞ்சி. இந்த இலக்கறி கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இலக்கறிய அதுல போட்டுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப ஒரு கைப்பிடி நிறைய உளுந்து, தேவைக்கு அரிசி, இதுல கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டுக்கிட்டு தண்ணியில கழுவி எடுத்துக்கலாம். இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த அரிசி, உளுந்து எல்லாத்தையும் இந்த கொதிக்கிற இந்த இலைய கூட போட்டுக்கிட்டு கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்தா இலக்கறி கஞ்சி ரெடி. இது குழந்தைகளுக்கு கொடுங்க. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த். வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா எடுத்துக்கலாம். நம்ம டிட்டோ ஸ்பைசி சமைச்சான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஃபாலோ பண்ணுங்க.